கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவுடன் இன்று என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக, நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆஸ்வதிப்பீராக என்று சொல்லி உடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் வருவீராக ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் முதல் பாடலாக அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக நாம் பாடுவோம். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா என் ரோஜா, என் தெய்வம் என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றிப் பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன்,
பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு. நீ பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த பாடலாக கூட நம்ம ஆண்டவரை துதிக்கவண்ணமாக, அவர் பரிசுத்தமான தேவன். எல்லா மனிதரை காட்டிலும் எல்லா தேவர்களை காட்டிலும் ஆண்டவர் ஒருவரே பரிசுத்தமான தேவன். உயிருள்ள நாள் வரை அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதிக்கிறதுனால நமக்கு பலன் தான் உண்டாகும். நமக்கு ஆண்டவர் நல்ல அவர் நாமத்தை துதிக்க துதிக்க ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட தூயாதி தூயவர் பரிசுத்தமான தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலையும் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம் ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில்
எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று சர்வ வல்லவரே உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வந்து எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் வந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துவீராக. எங்களோட நினைவுகள் எல்லாவற்றிலும் நீர் வந்து எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறோம் அந்த காரியங்களை இந்த நாளில் செய்யக்கூடாது, இப்படி தான் நான் வாழணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் எங்களால் முடியல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வந்து உதவி செய்வீராக என்று சொல்லி ஆண்டோடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. உடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்துக்கிறோமாப்பா. நீர் வந்து எங்களை ஆளுகை செய்து உடைய பிள்ளையா எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் நீர் மாற்ற உம்மால் கூடும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் உங்கள் நாமத்தை மட்டும் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி உடைய கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்கப்பா. நல்ல ஒரு தருணங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இந்த தருணங்கள் கிடைக்காம எத்தனையோ பேர் ஆண்டவரே பிசாசின் பிடியில் கட்டப்பட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க. தேவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் தெரியுறாங்கப்பா. ஆனாலும் நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர். எங்களுக்காக அவர் உயிரையே கொடுத்தவர். எங்களுக்காக அவர் இரத்தத்தால் எங்களை கழுவ பரிசுத்தமாக படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து உமக்காக வாழ ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைபடாத
கொடுக்குறோம் அப்பா. கரைதிரை இல்லாத ஒரு வாழ்வை வாழும்படி கத்தர் எங்களுக்காக சிலுவையில் நீர் மரித்து உடைய ரத்தத்தை எங்களுக்காக நீ சிந்தினீர் ஆண்டவர். இந்த நாள் உடைய ரத்தத்தால் எங்களை கழுவுவீராக. உமக்காக நாங்கள் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தெரிந்திருத்திருக்கீங்க. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாகி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரங்களில் எங்களை விட்டு கொடுக்குறோம் அப்பா. நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, நடக்க வேண்டிய வழியில் எங்களை இங்கே நடத்தி செல்வீராக என்று சொல்லி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும் உடைய கரங்களில் எங்களை விட்டு கொடுக்குறோம். இந்த நாள் அப்படியே நின்று வாழ்க்கல அப்படியே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த நாளினோட ஆகஸ்ட் 15 நடக்க போகிற அந்த கேம்பில் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த வாலிபர் முகாமை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாக அதனால் அநேக வாலிபர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தே அநேக காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் செய்ய முடியல. கத்தருக்காக ஏதாவது ஒன்றை நம்ம மேன்மை பாராட்டுவோம். கத்தருக்காக ஏதாவது வைராக்கியமான அந்த காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி ஒருவேளை ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய முறை அதில் நம்ம விழுந்து விழுந்து எழுந்து தான் அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியங்களை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ வாலிபர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்கப்பா. ஒருவேளை அவங்க தப்பு செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா உடனே செஞ்சுருவாங்க. இதனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவரே அவங்களுக்கு அவங்க எப்படி ஆண்டவரே தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாலிபர் முகாமில் அவங்க வந்து கலந்து கொள்ள கத்த நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க நோக்கி பார்க்கும்படியாக இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களாலேயே நிறைய காரியங்களில் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த காரியங்களை நாங்கள் விழுந்துடணும். ஆனால் இந்த நாளில் கத்தரை எத்தனையோ வாலிபர்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் புரண்டு போயிருக்கிற, உலகத்தின் ஆசைகளில் இச்சைகளில் விழுந்து போயிருக்கிற எத்தனை வாலிபர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாரும் உடைய சமூகத்துக்கு வரணுமே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படணுமே, உங்கள் ராஜ்யத்துக்கு சொந்தமானவங்களாக மாறணுமேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் உங்கள் கரம் படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் வந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. இந்த வாலிபர் முகாமுக்கு ஆண்டவரே 1,20,000 வாலிபர்களை நீங்கள் கூட்டி சேர்ப்பீராக. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவங்கள், கரைதிரையான ஆண்டவரே பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு விடக்க உங்களால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க உங்களால் மட்டும்தான் இயேசப்பா முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலை வரக்கூடிய ஒவ்வொரு வாலிப தம்பிமாரையும் தங்கச்சிமாரையும் தொட உங்களால் மட்டும்தான் இயேசப்பா முடியும். நீர் வந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே இந்த வாலிபர் முகாமுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் தொற்றுங்க ஆண்டவரே. அவங்களோடு நீங்கள் இடைபெற்றுருங்கப்பா. அவங்க இருக்கிறதான நிலைமையிலிருந்து அவர்களை மாற்றி புதிதான ஒரு அனுபவத்தை நீங்கள் தருவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்கள் வல்லமையில கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையே, நீ சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே. இதனால் வரக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் உங்கள் வல்லமையில கரம் படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. வந்த ஒவ்வொருவரும் பெருமையாய் அனுப்பாதபடி ஒவ்வொருவரும் நீங்கள் தொடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உங்களை வரக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்கள் மேலேயும் தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக அந்த வளாகத்துக்குள்ளே யாரெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறார்களோ மொராய் சிட்டிக்குள்ளே அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக கத்தர் வைத்திருக்கிற திட்டத்தின்படியாக ஒவ்வொருவர் மேலும் இதனால் ஆண்டு சொல்லியிருக்கிற கடைசி காலங்களில் உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் வைப்பார்கள், நம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஆவியை ஊற்றும்படியாக பலத்த காற்றின் முழக்கம் போல அந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுடைய பிரசனத்தை உணரும்படியாக கத்தருடைய அக்கினிமயமான நாவுகள் அந்த இடத்தில் அமரும்படியாக வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த நாளில் நம்ம மூலமாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறோம், அதை விட பெரிய காரியங்களை பெரிய திட்டங்களை அந்த பிள்ளைங்க மேலே கத்தர் வைக்கும்படியாக கத்தர் என்னென்ன காரியங்களுக்காக அவங்களை தெரிந்து கொண்டு என்னென்ன காரியத்துக்காக நோக்கத்துக்காக அவர்களை அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார், அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாக நம்ம எல்லாரும் நான் ஜெபிப்போம். ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் கத்த நீ இரக்கமாக இருந்துருங்க ஆண்டவரே. வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் பரிசுத்தப்படுத்திருங்கப்பா. வரக்கூடிய ஒருவரும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை உணராமல் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வெளியில் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு புகழிடும், அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் சொல்லி அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே. வரக்கூடிய ஒவ்வொரு வாலிபர் மேலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும்னு சொல்லி
நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே உங்கள் வல்லமையால் நீங்கள் நிரப்பிடுங்க. நீங்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் அவங்க மேலே பலிக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவருமே நாவையை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு வாழ்வர் மேலும் ஆண்டவரே நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் அசைவாடுவீராக. அந்த ஆண்டவரே வளாகத்துக்குள்ளே யாரெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உங்களோட வல்லமை ஊற்றப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே வந்து ஆசீர்வதிப்பிறாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட செய்து கொடுக்குறதான மோகனனையும் டேவிட்டனையும் கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அவங்க டெய்லி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்காங்க. கத்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக இந்த நாளில் கத்தர் அவர்களை கொண்டு என்ன காரியம் செய்யணும், என்ன பேசணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர்களுக்கு கொண்டே கத்தர் பேசும்படியாக வரக்கூடிய வாலிபர்களுக்கு எந்தெந்த காரியங்கள் தேவை இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருப்பார். அதனால் அந்த காரியங்களை கத்தர் அவர்களை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும்படியாக, அவங்க இருவரையும் மறைத்து கத்தர் வெளிப்படும்படியாக, யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு வராங்களோ, என்னென்ன தேவைகளோடு வராங்களோ, எந்தெந்த காரியங்கள் எனக்கு நடக்கணும், இந்த காரியங்கள் ஆண்டவர் என் கூட இடைப்படுவாரா, என் கூட பேசுவாரா, இந்த நாளில் இந்த எதிர்பார்ப்போடு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கத்தர் இடைப்படும்படியாக அண்ணனையும் மோகன்சி அண்ணனையும் மறைத்து கத்தர் வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட டேவிட் அண்ணனையும் மோகன் அண்ணனையும் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி உங்கள் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அண்ணனை மறைச்சு ஆண்டவரே மோகன் அண்ணனை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க இருதயங்களில் ஆழமாய் பதியட்டும் அப்பா. ஆண்டவர் ஊனையும் கணுக்களையும் வேர்பிரிக்கத்தக்கதான நம்முடைய வசனங்கள் அவர்கள் இருதயங்களுக்குள்ளாக பாய்ந்து செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திறந்த இருதயத்தோடு உடைய வசனத்தை கேட்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு நீ தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஏதோ பொழுதுபோக்குக்காக வந்தோம், ஏதோ வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தோம்னு சொல்லி இருந்து விடாதபடி ஆண்டவரே அப்படி என் நோக்கத்தோடு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இது எங்களால் முடியவே முடியாதுப்பா, உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நடத்தி தருவீராகன்னு சொல்லி உடைய கரங்களில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்குகிறோம் அப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட நம்ம ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் அநேக சபைகள் அந்த நாள் செய்து கொடுக்க போயிருக்காங்க. அந்த நாள் ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அநேக சபையில் இப்போ பேசும்போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக, அதனால் கத்தர் அவர்களை மறைத்து தேவன் இடைப்படும்படியாக, அதனால் எந்த நோக்கத்துக்காக அந்த சபைகளில் ஆண்டவரை செய்து கொடுப்பதற்காக அனுமதித்தாரோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கத்த இந்த நாள் நம்ம ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதனால் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஆலய ஆராதனையில் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீர் வந்து ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதனால் எங்கள் ஊழியர்கள் எங்கெல்லாம் செய்து கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் உங்கள் நாமம் மகிமைக்காக அவர்களை எடுத்து நீ பயன்படுத்துவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே ஆண்டவரே போகிற இடங்களெல்லாம் என் ஊழியக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் அங்கே நானும் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா. அந்த நாளிலும் கத்த தாமே ஒவ்வொருவரும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்தி செல்வீராகன்னு சொல்லி உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. இந்த நாளிலும் அந்த வார்த்தையின்படியாக கத்த நம்மளோடு கூட இடைபடும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே உங்கள் நாமம் ஆண்டவரே எவ்வளோ பயங்கரமான நாமம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் பிசாசுகள் பயந்து நடுங்குகிற இந்த நாமத்தை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சப்பா ஜாக்கிரதையாக இந்த நாமத்தை நாங்கள் ஆண்டவர் உச்சரிக்க அதை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக என்று சொல்லி உடைய கரங்களில் நாங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்துருக்கிறார். அது வாக்கு கொடுத்தவர் கண்டிப்பாக வந்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம கிராமங்களில் போய் ஒரு தெருவில் போயோ ஏதோ ஒரு இடத்துல யார்கிட்டையாவது நம்ம ஏசப்பா பற்றி நம்ம பேசுகிறோம். ஒருவேளை அவங்கக்கிட்ட நம்ம ஏசப்பா பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை, ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அந்த இடத்துல இல்லை, யார் நம்ம கூட இருக்காங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த நாளிலும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், நம்ம யார் கூட நின்று பேசுனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துலனாலும் அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. 2 பேர் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம யார்கிட்ட நின்று பேசுகிறோம், எங்கே அவர் நாமத்தை குறித்து பேசுகிறோம், எங்கே எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மற்றவங்களோடு கூட நம்ம பேசுகிறோம், எல்லாவற்றிலும் யார் நம்ம கூட வந்து நிற்கிறா, ஆண்டவர் நம்ம கூட வந்து நிற்கிறவராக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை நீ எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துறியோ, எந்த இடத்துலலாம் என்னை பற்றி நீ பேசுகிறியோ, அந்த இடத்துலலாம் நான் வந்து உன்னை என்ன செஞ்சிருவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நிறைய இடங்களில் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். நம்ம பேசும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்மளை பேச தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், நிறைய அனுபவமாக ஆண்டவர்கிட்ட நிறைய சாட்சிகள் நம்மளால் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்துகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம மனுஷர்கள் மத்தியில் நம்ம நடக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா, இல்லை மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இப்போது நம்ம வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு அநேக சகோதர சகோதரிகள் நமக்கு கொடுத்துருக்குறார். நம்ம வாழ்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய நபர்கள், நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஊழியர்களாக இருந்தாலும், ஊழியர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட மனநிலைமையோடு, எப்படிப்பட்ட சுபாவங்களோடு, எப்படிப்பட்ட கிரிகைகளோடு நம்ம வாழ்கிறோம், அதை ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம செயல்படுகிறதான அந்த செயல்பாடுகள், நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சுகள், அந்த ஒவ்வொரு காரியங்களும் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. இப்போது நம்ம பேசுகிற காரியங்களாக இருந்தாலும், செய்கிற எல்லா காரியத்தையும் நான் வந்து ஒன்று ஆஸ்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம், இன்றைக்கி எல்லாம் நம்ம மற்றவங்களோடு ஒரு சில காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம், எல்லாவற்றையும் நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை கேம்பை பற்றி நம்ம சொல்ல போகிறோம்னா கேம்பு காரியங்களை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையிலுமே ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சிடுறாரா, இல்லை எல்லா வார்த்தையுமே ஆண்டவருக்கு பிரியமானதாக மாறிடுதா, இல்லை எல்லா வார்த்தையிலுமே நம்ம பேசுகிற நடவடிக்கைகள் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் வந்து அந்த இடத்துல மகிமைப்படுத்திடுறோமா? நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அடிக்கடி நம்ம தியானிப்போம். நிறைய காரியங்களை அவங்க இந்த மாதிரி காரியங்களை விழுந்து போனாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க, காடை வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்தால் அவங்களுக்கு ஏதாவது நெருக்கமாக இருக்குன்னு சொன்னால் உடனே ஏதாவது ஒரு முறுமுறுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய சிச்சுவேஷனில் அவங்க அப்படி முறுமுறுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம எப்படி இருக்கோம், ஒருவேளை அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து ஒருவேளை புதிதாக இருக்கலாம். வனாந்தர வழியாக வர்றதா இருக்கட்டும், செங்கடலை கடக்கிறதா இருக்கட்டும், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நமக்கே ஒரு சில காரியங்கள் வந்து அடிக்கடி ஒரு காரியம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த காரியம் இதவே போய் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இப்போ அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா நமக்கு வெறுப்பாகுமா, ஆகாதா? ஒரு சாம்பாரை நம்ம ஒரு வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வெறுப்பாயிடுது. இப்போது நம்ம சிச்சுவேஷனில் அவங்கள வச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். இப்போ நமக்குன்னா ஒரு சட்டம், அவங்களுக்குன்னா ஒரு சட்டமா? அப்படிலாம் இல்லை. மனுஷர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை அடிக்கடி செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன செஞ்சிருது, சலிப்பு வந்துடுது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிக்க 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 புது புது அனுபவங்கள் தான் வரணுமே தவிர நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் சலிப்பு வந்துடவே கூடாது. ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், அவர் நாமத்தை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படின்றதுனால அவரை பற்றி வந்து நம்ம ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது, அவருக்கு வல்லமையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் வல்லமை உள்ளவராக இருந்தும் நம்மளை மன்னிக்கிறார் பாருங்க. அவர் நினச்சாருன்னா ஒரு நிமிஷம் போதும்,
நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் ஒரு நிமிஷம் போதும். ஆனாலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம செய்கிற செயல்கள், நம்ம நினைக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் நம்ம செய்கிற தவறுகளுக்கேற்ற நமக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் கர்த்தர் நம்மளோடு கூட எதிர்பார்த்து காத்திருக்கிறது காரியம் என்ன அப்படின்னா, அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படின்றது ஒரே ஒரு காரியத்தை தான். ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்க ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், என் மூலமாக இன்னொருத்தவங்க ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒருவேளை நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், இப்போ ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னால், இதில் சூப்பராக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பெருமைப்படுத்துறதுக்கு ஒருவேளை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவருக்கு இடமே இல்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவே படாது. அப்போது ஒவ்வொரு மனுஷனும், ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில் அவர் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணுமே தவிர, என்னை பார்த்தியா நான் எவ்வளோ சூப்பராக செஞ்சேன் பார்த்தியா, நான் எப்படிலாம் செஞ்சேன் பார்த்தியா, நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போனேன், நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு எந்த தகுதியுமே யாருக்குமே இல்லை. ஆண்டவர் கொடுத்ததான அந்த தயவுள்ள கிருபைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி கூடக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருவேளை நான் இந்த காரியத்தில் குறைவுள்ளவளாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இன்னொருத்தவங்களை எடுத்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அவங்கள பயன்படுத்துகிறேன். ஏன்னா மனுஷனாக இருக்கிற நமக்கு நிறைய காரியங்களை இப்படிப்பட்ட காரியங்கள், போராட்டங்கள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிருவோம், நம்ம சுயமான காரியங்களை யோசித்து தான் என்ன செஞ்சிருவோம், நிறைய காரியங்கள் நம்ம விழுந்து இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனாலும் என் மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இருக்கேன், இன்றைக்கி நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை யார்கிட்டையாவது நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் பேசுகிற வார்த்தையில், என்னுடைய கவனங்களில், என்னோடய சிந்தனையில் ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் நம்ம யோசிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். அப்போது இப்படி தான் நிறைய பேர் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவருக்குன்னு வாழணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணவங்க அநேகர், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவங்க நம்ம வேதத்தில் அநேகரை நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியம் இல்லாமல் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் அப்படி வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஏலியோட பிள்ளைங்க இருக்காங்க. ஏலி இருக்கார், ஏலியோட பிள்ளைங்க இருக்காங்க. ஏலி ஒரு ஆசாரியனாக இருக்கிறதுனால அவர் சர்ச்சில் இருந்து நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்காரு. தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல தான் சாமுவேலையும் கொண்டு விடுறாங்க. சாமுவேல் ஏலியோடு கூட இருந்து என்ன செய்கிறார், ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய வேலைகளை செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பணிவிடை செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு. அப்போது இப்படி பணிவிடை செய்து கொண்டு இருக்கிற இந்த ஏலிக்கு முன்னாடி இந்த சாமுவேல் இவங்கெல்லாம் இருக்கும்போது, ஆனால் ஆண்டவர் இந்த ஏலியோட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப துக்கப்படுறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான ஏலியோட பிள்ளைகளும் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு படைக்கிற காணியத்தை அருவருப்பாக நினைக்கக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிடறாங்க, உண்டாக்கிறாங்க. மக்களுக்கு ஆண்டவருக்கு காணிக்க படைக்கணும் அப்படின்றதே எப்படி இருந்ததான், வெறுப்பாக இருந்தது. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாக இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஒரு மனுஷன் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். இப்போது அவருடைய துதியை, அவருடைய ஆசாரிய வேலையை செய்யும்படியாக தான் ஏலியும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு தவறுனதுனால ஆண்டவரைவே அவங்க வெறுப்பாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை இவங்க மூலமாக உண்டாக்குகிறத நம்ம பார்க்குறோம். ஏலியோட பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய காணிக்கை அருவருப்பாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி இதனால் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நம்ம சொல்லுவதற்கோ, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கோ, ஒருவேளை ஆண்டவரை பற்றி நம்ம வைராக்கியமாக வாழ முடியல அப்படின்னு சொன்னாலும், மற்றவங்களுக்கு நம்ம இடரலாம் மட்டும் என்னென்ன ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக மட்டும் மாற்றிடவே கூடாது. ஆண்டவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். ஒருவேளை மனுஷங்க நம்மளை பார்க்காம மறந்துடலாம், மனுஷங்க நம்மளை விசாரிக்க மறந்துடலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எங்கே போனாலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம அந்தரங்கத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், நம்ம பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலுமே
அவர் நாமத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவா நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம மூலமாக ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதை தான் ஆண்டவர் இந்த 7 பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தார். ஆனால் அவங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களா இல்லாமல் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்களாய் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம வாழலைனாலும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் கர்த்தருக்காக நம்ம வைத்திருக்கிறதான அந்த வைராக்கியத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடந்தால் அது போதும். ஒருவேளை மற்றவங்க கிட்ட போய் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நம்ம வைராக்கியமாக சொல்லலை, ஏதோ அதை ஒன்று செய்யலை அப்படின்னாலும் எனக்கும் தேவனுக்குள்ள உறவில் நான் சரியாக இருந்துட்டாலே ஆண்டவருடைய நாமம் என்ன செஞ்சிடும், மகிமைப்பட்டுரும். ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறதுக்கு இவங்க தவறுனதுனால ஜனங்கள் இவர்களை பார்த்து என்ன செஞ்சாங்களாம், கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர்றதவே என்ன செஞ்சாங்களாம், வெறுப்பாக எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். இன்றைக்கி ஒருவேளை நம்மளுடைய செய்யின் மூலமாக, நான் என்னுடைய பேச்சின் மூலமாக, என்னுடைய ஏதாவது ஒரு என்னுடைய காரியங்கள் மூலமாக ஒருத்தவங்க இடறிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கர்த்தர் சமூகத்தில் வருவதற்கு அந்த காரியம் ஒருவேளை தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்னை பார்த்தா வெறுப்பாக தான் பார்ப்பார். மற்றவங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு வரக்கூடாதபடிக்கு இருக்கிறத நான் ஒரு தடையாக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு நான் செய்கிற துரோகத்தில் இது ஒரு பெரிய துரோகம். ஒருத்தவங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கு என்னுடைய காரியமோ என்னுடைய பேச்சோ என்னுடைய செயலோ என்னுடைய பார்வையோ தடையா, என்னுடைய எல்லா காரியங்களும் என்னுடைய கிரிகைகள் எல்லாமே ஒருவேளை அவங்களுக்கு இடரலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோட நாமத்தை அவங்க துதிக்காமல் போயிடுவாங்க. ஆண்டவருக்கு அவங்க செவி கொடுக்குறத விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போது ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை மாத்திரமே நம்ம என்ன செய்யணுமா, பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அநேக அறிவுரை எனக்கு இப்படிலாம் இருக்கணும்னு தெரியாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வேதத்தில் எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறார். நம்ம பேசும்போது எப்படி இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும், நம்ம நடக்கும்போது நம்ம நடைகள் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு இடத்துல தனிமையாக இருக்கணும், தனிமையாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் மாடலாக ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை என் மூலமாக நான் பேசுகிற காரியம் மூலமாக நான் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்துக்கு நான் வைராக்கியம் பாராட்டுறேன் அப்படின்னா அந்த வைராக்கியம் பாராட்டுறது மூலமாக அது ஆண்டவர் நாம மகிமைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த வைராக்கியம் நல்ல சரியான ஒரு வைராக்கியமாக இருக்கும். ஒருவேளை ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காக நான் ஒருத்தவங்களோடு கூட முறைச்சிக்கிட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளினால நான் அவர்களை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு இந்த உலக பிரகாரமான ஒரு காரியம் என் மூலமாக அவங்கள ஆண்டவர் பக்கம் கொண்டு வர்றதை என் மூலமாக தடைபடக்கூடியதாக இருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் அவரை நான் மகிமைப்படுத்துகிறேனா இல்லை அவருடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு எச்சரிப்பு விட்டுக்கிறதா இருக்கிறது. அப்போது கர்த்தருக்காக கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கை இவங்க மூலமாக என்ன செஞ்சிருது, வெறுப்பாய் அருவறுப்பாக மாறிடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க மூலமாக அங்கே வரக்கூடியதான நிறைய பெண்களுக்கு தொந்தரவுலாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க செய்கிறதுனால கர்த்தருக்கு விரோதமாக நிறைய பாவங்கள் இவங்க செஞ்சதுனால இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறேன், ஏதாவது ஒரு பேசுகிறேன், ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கும் அவங்களுக்கும் மட்டும் அது போயிடவே போகாது, அதில் ஆண்டவரும் சம்மந்தப்பட்டிருப்பார். இப்போ என்னோட கண்ணு தான் இது, என் காது, என் மூக்கு, என் வாய் தான். ஆனால் என்னுடைய அவயவங்களாக இருந்தாலுமே இதன் மூலமாக நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலுமே ஆண்டவர் நாமம் மகிமைப்படுது அப்படின்றத ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. நான் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும், என் கையின் கிரியைகளாக இருந்தாலும், மற்றவங்களோடு கூட நான் உதவி செய்கிறதா இருந்தாலும், மற்றவங்களுக்கு என்ன காரியங்கள் செய்தாலும் அதில் ஆண்டவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றத ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்தே போயிடவே கூடாது. அப்போது ஒரு கீர்த்தனையில் ஒரு நல்ல பாட்டு இருக்கும், நீ உனக்கு சொந்தமானவ இல்லை, நீ யாருக்கு சொந்தமானவ, ஆண்டவருக்கு சொந்தமானவ. அப்போது என்னுடைய அவயவங்களாக இருக்கட்டும், என்னுடைய உயிராக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அவருக்கு சொந்தமான எல்லாமே நான் எனக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா அது அவருக்கு பயன்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல வாய் பேசுகிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய் பேசுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்காருன்னா அந்த வாய் பேசுகிறது ஆண்டவருக்காக பேசணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, நல்ல வாய் பேசுகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளாக இருந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே அவருக்கு இல்லாத ஒரு காரியம்
எனக்குன்னு நான் செய்யவே கூடாது. அவருக்காக மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாத்திரமே இருக்கணுமே தவிர மற்ற எந்த காரியத்துக்காகவோ, நம்மளுடைய சுயநலத்துக்காகவோ, நம்மளுடைய பெருமைக்காகவோ நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படும். பெருமைக்காக செய்கிற காரியங்கள், நம்ம புகழுக்காக செய்கிற காரியங்களாக இருந்தால் அதில் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தூசிக்கிறவர்களாக காணப்படுவோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்து கொண்டே வருவாங்க. ஆண்டவருக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி, ஆண்டவருக்கு நாமத்தை தூசிக்கப்படும்படியான நிறைய காரியங்களை செய்வாங்க. அவங்களுக்கு கிடைத்த பலனில் என்னவா கிடைச்சது? வனாந்தரத்தில் அவங்க அழிந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா யோசுவாவும் காலேப்பும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் பிரவேசிக்கிறவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த அநேக பரிசுத்தவான்கள் அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் எப்படிலாம் ஆஸ்வதித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்காக எந்த ஒரு காரியத்திலும் வைராக்கியம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாங்கன்னா ஆண்டவர் அவங்களை ஆஸ்வதிக்காமல் விடுறதே இல்லவே இல்லை. இப்போ பிணைகாஸ் அநேகர் தவறு செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த பிணைகாஸ் என்ன செய்கிறாரு? கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுந்து தன் கையிலிருந்து அந்த ஈட்டியால் என்ன செய்கிறாரு? அவர்கள் தவறு செய்தவர்களை குத்தி கொண்டு போடுறாரு. அப்போது குத்தி கொண்டு போட்டதை ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இடத்துல, எனக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிணைகாஸ் செய்த அந்த செயலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். அப்போது அவன் ஒருவேளை இவங்க தப்பு செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் எந்திரிச்சு அவங்கள குத்திருந்தாலும் கூட அது ஆண்டவர் பார்வையில் அவருக்கு வைராக்கியம் பாராட்டினதாக தான் ஆண்டவர் எடுக்கிறார். அப்போது நம்ம பார்க்குற பார்வைகள், நம்ம பேசுகிறது, ஒருவேளை ஒருத்தவங்களை நம்ம அற்பமாக ஒருவேளை கிண்டல் அடித்து நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை பார்க்கும்போது இப்படி பார்ப்பார், இவங்க இப்படி நான் படைத்த அந்த மனுஷனை பார்த்து எனக்கு இப்படி ரொம்ப கிண்டலாக கேலியாக பேசிட்டாங்களே, அவங்க அற்பமாக எண்ணப்படுகிறதை ஆண்டவர் பார்த்து என்ன செய்வார்? நம்மளை பார்த்து துக்கப்படுவார். இப்படி இவளை பார்த்து இவ்வளோ இப்படி அற்பமாக பேசிட்டாங்களேன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? துக்கமாக பேசுகிறவராக காணப்படுறார். இப்போது லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை யார் பார்த்தா? கர்த்தர் அதை கண்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போது ஒவ்வொரு காரியங்களும், நம்ம பேசுகிற காரியங்கள், நம்முடைய செயல்கள், மற்றவங்களோடு நம்ம நடக்கிற காரியங்கள், நம்ம கொடுக்கல் வாங்கல எத்தனை பேருக்கு நம்ம உண்மையாக கொடுக்குறோம்? இல்லாட்டினா சும்மா பெருமைக்காக நான் அந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்றதுக்காக ஒருவேளை பெருமையாக நம்ம செய்கிறோமா? இல்லை நான் இந்த காரியத்தை நம்ம செய்யணுன்றதுக்காக சும்மா போய் மனசளவில் இல்லாமல் சும்மா போய் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் செய்கிற காரியங்களை, எத்தனை காரியங்கள் நம்ம செய்கிறோம்? அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே நம்ம நினைவுகளின் தோற்றங்கள் முதற்கொண்டு அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்ம எந்த காரியத்தை எப்படி எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம், மனப்பூர்வமாக செய்கிறோமா இல்லை சும்மா ஏதோ பேருக்காக கடமைக்காக அப்படி செய்கிறோமா? ஏதோ இங்கே வர சொல்லிட்டாங்க அதுக்காக வந்திருக்கோம், ஏதோ 10ஓடு 11 நம்மளும் சேர்ந்து இப்படியே செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்திருக்கிறோமா? இல்லை நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நிறைவேற்று வரைக்கும் அதற்காக நான் வைராக்கியமாக கர்த்தருக்காக நான் ஓடணும்னு சொல்லி ஒருவேளை நம்ம அப்படி ஓடுகிறோமா? கர்த்தர் எல்லாருடைய சிந்தனைகள் அறிந்திருக்காரு. நான் ஓடுகிற ஓட்டங்கள் ஒன்றும் வீணாக ஓடிடக்கூடாது, பிரயாசம் இல்லாமல் ஓடிடக்கூடாது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும்போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது போல் நம்ம செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நாம மகிமைக்காக நம்ம செய்யும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு கூட இருக்கிறார் அப்படின்றத மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாக அவருடைய நாம மகிமைக்காக நம்ம செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம அநேக ஜனங்களோடு கூட சேர்ந்து நம்ம வாழக்கூடிய தருணங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்துகிறேன், என்னுடைய பேச்சின் மூலமாக எப்படி மகிமைப்படுத்துகிறேன், என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எப்படி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஒருவேளை வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வெளியில் போனாலும் எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவருக்காக எவ்வளோ நான் வைராக்கியமாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக எந்தெந்த காரியங்களை நான் செய்கிறேன், அப்படி எல்லாவற்றையுமே மனுஷர்கள் பார்த்து நமக்கு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் தராங்களோ இல்லையோ ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற எல்லா செயலுக்குமே பலன் உண்டு அப்படின்றத மறந்து போயிடவே கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்க்குறா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல ஆஸ்வதிப்பேன்னு சொன்னவர், ஒருவேளை அவருடைய நாமத்தை நம்ம பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நம்ம ஈடுபடுறோம், பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து எவ்வளோ துக்கப்படுவார்.
ஆண்டவர் வந்து அவர் நம்மளை நம்பி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கரங்களை கொடுக்கும்போது அந்த காரியங்களை நம்ம சரியாக செய்யலைன்னும் போது ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னது போல தான், இவனை வந்து ராஜாவாக ஏற்படுத்த எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி என்னை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம இவ்வளோ கவனமாக எல்லா காரியங்களும் நம்ம செய்யணும் பாருங்கள். சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும், பேசுகிறதா இருந்தாலும், மற்றவங்களோடு கூட நம்ம எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஷேர் பண்ணாலும் சரி, மற்றவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு காரியத்தில் உயர்வு வந்துருச்சு, நமக்கு ஒரு வேளை அது தரலை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருப்போம். எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மளோட நினைவுகள், நம்ம உட்கார்றது, எந்திரிச்சோம்னா ஏன் எந்திரிக்கிறோன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம உட்கார்ந்தோம்னா ஏன் அந்த இடத்துல உட்காரோம் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவருக்கு நினைவுகள், தோற்றங்கள் முதற்கொண்டு தெரியும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இனிமேல் என்ன செய்வோம், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லவே இல்லை. அதனால் எல்லா காரியங்களும் குறித்து நம்ம முதலாவது நம்மளை குறித்து நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஒருவேளை இந்த பேச்சை நான் பேசிடக்கூடாது, இந்த காரியத்தில் ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக. இப்போ ஒருவேளை என்னை குறித்து நான் ஒரு காரியம் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், ஒரு கவனம் இல்லாமல் நான் என்னோடய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் வாழ்கிறதுல அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடும். சும்மா காற்றாக பறந்து போகிற ஒரு வாழ்க்கையாக போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது உண்மையான வாழ்க்கையாக, அவர் என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி நான் வாழுகிற வாழ்க்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது கண்டிப்பாக அவர் வந்து நம்மளை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, நம்ம மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவனாக நம்மளை மாற்றுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நம்மளுடைய பேச்சுகள் மூலமாக, எல்லாவற்றிலுமே ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கேன். நான் பாடுகிற பாடலாக இருந்தாலும், நான் கொடுக்குற செய்தியாக இருந்தாலும், நான் ஒருவேளை யார்கிட்டையாவது பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு காரியம் நான் செய்கிறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். இது எனக்காக என்னோட சம்மந்தப்பட்டதில்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு காரியன்றதுனால எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாக, எல்லாவற்றிலும் உண்மையாக, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் செயல்படும் போது ஆண்டவர் நாமம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படும். ஒருவேளை நான் ஆண்டவர் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படியான வார்த்தைகளை, ஆண்டவர் நாம பரிசுத்த குலைச்சலாக்குகிறதான காரியங்களை நான் செய்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்னை பார்த்து சவுலை பார்க்கறது போல என்னை பார்த்து துக்கப்படுவார். ஒரு சில மனுஷர்களை ஆண்டவர் பைபிளில் வெறுத்ததையும் நம்ம பார்க்குறோம், நேசித்ததையும் நம்ம பார்க்குறோம். காயினை போல இருக்க வேணான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த காயினுடைய அதனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் பாருங்கள். ஆண்டவர் வேதத்தில் அவனுடைய பேர் எழுதி வச்சிருக்கிறார், காயினை போல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அவ கூட மட்டும் நீ சேர வச்சார், அவள் எவ்வளோ மோசமானவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, காயினை பார்த்து காயினை போல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ காயினை போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவனுடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு அளவுக்கு அவனுடைய இறுதியை தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவனுடைய சிந்தனைகள், பேச்சுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், அவன் அண்ணனோடு பேசும்போதெல்லாம் எப்படிப்பட்ட நினைவோடு பேசியிருப்பான், எப்படி அவன் செயல்பட்டிருப்பான், எப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களோடு கூட இருந்திருப்பான். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனை நினைவுகளின் தோற்றங்கள், அவன் சின்ன சின்ன காரியங்கள் அவனோடு கூட விட்டு கொடுக்காமல் இருந்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே அவனை ஆண்டவர் வாட்ச் பண்ணி கொண்டே தான் இருந்திருக்காரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காயினை போல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை என்னை பார்த்து இவளை போல நீ இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் எவ்வளோ பெரிய துரோகியாக ஆண்டவருக்கு இருந்திருப்பேன். ஆண்டவருக்கு எவ்வளோ மனமடிவு உண்டாக்குறவரா, அவருடைய இருதயத்தை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறவரா நான் இருந்திருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் ஆண்டவர். இதனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே என்னை நீங்கள் பரிசுத்தமாக மாற்றுங்க. என்ன நான் ஒருவேளை நான் இப்போ ரொம்ப பிரஸ்தாபமானவளாக இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களோடு வைத்திருக்கிற உறவில் நான் சரியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். எல்லோரும் எழுந்து நின்று நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஆண்டவரே என்னுடைய கையின் கிரியைகளில், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்துகிறவளா என்னை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் நாமத்தை ஆண்டவரே, உங்கள் துதியை சொல்லக்கூடியவர்களாய் நீர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லும்படியாக எங்களை நீங்கள் தெரிந்து எடுத்திருந்தாலும், ஒருவேளை அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் உங்கள் அதிசயங்களெல்லாம் போய் மற்றவங்களுக்கு சொல்லனாலும், அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்கள இல்லைனாலும்
நாங்கள் உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் உங்கள் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை ஏலியோட பிள்ளைகளை போல, சவுலை போல, காயினை போல நாங்கள் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய பேர்களும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக எங்களை பேர் ஆண்டவரே சாட்சியாய் வாழ்வதற்கு எங்கள் நாமத்தை ஆண்டவரே எங்களோட பேர்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆண்டவரே முன் உதாரணமான ஒரு பேரா நல்லவங்கன்னு சொல்கிற அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட காயினை போல இருக்க வேணான்னு சொல்லி நீங்கள் அவன் பேரை மெயினாக சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்டதான வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி உடைய கரங்களில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாவற்றிலும் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இதனால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. நீர் வந்து எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று நாங்கள் அறிந்து சோதித்து பார்த்து நாங்கள் அதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்கள் நினைவுகள், பார்வைகள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க உங்கள் நாமத்தை பரிசுத்தம் படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே உடைய துதியை சொல்லக்கூடியவர்களாய் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோட நானும் ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய உறவில் இருக்கும்போது ஆண்டவரே நானும் இயேசு என்ற உறவில் நான் சரியாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்களை நான் ஆதாயப்படுத்தலைனாலும் என் ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உடைய கரங்களை ஒப்புக்கொடு. இந்த நாள் முழுதும் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் வந்து எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி உடைய கரங்களை எங்களை விட்டு கொடுக்குறோம். நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஒவ்வொருவரும் உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.